உம்தத்துல் காரியில இடம்பெற்ற விஷயமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, குழப்பமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், குழப்பமான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். யார் சொல்றது சரி, யார் சொல்றது தவறு புரியாத அளவிற்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க, நான் செய்யறதுதான் சரி, நான் சொல்றதுதான் சரி என்ற ஒரு நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் எதை வழிகாட்டுகிறது என்று பார்த்தால், அலைக்கும் பி சுன்னதி, நபி அவர்கள் சொன்னது என்ன? அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், பேணிக் கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ நபியுடைய அத்தனை சுன்னத்து தான் சஹீஹானது. நபியுடைய எதுலாம் சுன்னத் இல்லையோ அது கைர சஹீ, சஹீ அல்ல. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், வசுன்னத்து அல் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன், மஹ்தியீன் ஹிதாயத்து பெற்ற, ருஷ்து தக்வாவுடைய அடிப்படையில் வாழ்ந்து காட்டிய வாழ்ந்த என்னுடைய ஹலீஃபாக்கள், சத்திய சஹாபாக்களில் இருக்கக்கூடிய என்னுடைய குலஃபாய் ராஷிதீன் என்று சொல்லப்படுகின்ற குலஃபாய் அர்பா, ஹஜ்ரத் சித்திக் அக்பர், ஹஜ்ரத் உமர் ஃபாரூக், ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான், ஹஜ்ரத் அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு, இந்த 4 ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை பேணிக் கொள்ளுங்கள் குழப்பமான நேரத்துல. இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களிடத்துல 2 விஷயத்தை விட்டுட்டு போறேனா, லன் தஸில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2 விஷயத்தை நீங்க பேணி பற்றி பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், லன் தஸில்லு, நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அதுல ஒன்று கிதாபுல்லாஹ், குர்ஆன் ஷரீஃப். இனி குர்ஆன் ஷரீஃபுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கே பார்த்தாலும் நாசிரா, மாஷா அல்லாஹ், எங்கே பார்த்தாலும் ஹிஃப்ஸ், அல்ஹம்துலில்லாஹ், எங்கே பார்த்தாலும் தஜ்வீது, தர்தீலு, கிராத்து, காரி, இதுல பெரிய பில்டப்ல நிறைய போயிட்டு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இதுல தவறான விஷயமே கிடையாது, ஒரு சிறி துளி அளவு கூட. இது மட்டும் போதுமா?